காக்கா கத்துதே என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு காக்கா கெட்டி தொங்க விட்டுருக்காங்க. யாரா இப்படி காக்கா கெட்டி தொங்க விட்டதுன்னு சொல்லி பார்த்தா அது காலு அந்த வலையில மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு கிடக்கு. சரி அதுக்கு மாட்டிட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு எல்லா காக்காவும் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் ஒரு ஒரு காக்காவால முடியல. ஒரு ஒரு காக்காவுக்கு ஆபத்துன்னோனே எத்தனை காக்கா வந்து அத சுத்தி அத கால் கால் கத்துது பாருங்களேன். 2, 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா, இந்த காக்கா வந்து எங்க வீட்ல வந்து அந்த காக்காவுடைய கால் உடைஞ்சு போய் இருக்குது. ஆனா ஒத்த கால்லயே நின்னு இப்ப அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது டெய்லி வர காக்கா தான். இதுக்கு சாப்பாடெல்லாம் வப்பாங்க. எல்லாம் என்னென்ன நம்ம வீட்ல வேஸ்டேஜ் இருக்கோ அதெல்லாம் வைப்பாங்க. அத சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வீட்டு வேஸ்டேஜ்ல தூர போடுறதில்ல. ஆனா அந்த காக்காவுக்கு நிறையா குடுத்துருவோம். இது மட்டும் இல்ல, இன்னும் 2 காக்கா இருக்கு. மொத்தம் 3 காக்கா வரும் அடிக்கடி. என்னதான் பொருட்கள் அங்க இருந்திருந்தாலும், எந்த பொருளையும் அது தொடாது. கிச்சன்ல ஆள் இல்லன்னா, நம்மள கான்னு சொல்லி கூப்பிடும். நாம அத எடுத்து அதில வச்சா மட்டும் தான் அத சாப்பிட்டுட்டு போகும். அது ஒரு கட்டுப்பாடாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு, அது இந்த காக்கா.